இப்போ நம்ம கொஞ்சம், அதாவது நான் முதல்ல ஒரு கிரவுண்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு மேலே ஒரு பகுதி மட்டும் நம்ம டிராவல் பண்ணால் போகிறோம். பொய்களை நம்மால் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாது என்பது உண்மை. இந்த பொய்கள் வெவ்வேறு வகையான வடிவங்களை பெற்றதாக இருக்கிறது, பெயர்களை பெற்றதாக இருக்கிறது. அது மனிதர்களாகவும் உலாவுகிறது, அல்லது உறவு முறைகளாகவும் உலாவுகிறது. அதிலெல்லாம் எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஆனால் இத்தனை பொய்க்கு மத்தியிலையும் அந்த மெய் இருக்குங்கிற புரிதல் ஒன்று தேவை இருக்கு. இது ஒரு பக்கம் மனதில் இருக்கணும். இது ஆதிசங்கரர் என்ன சொல்றாரு, அத்வைதத்தில் ஜகத் மித்யை அப்படின்னார். இந்த ஜகத் மித்யைன்னு ஒன்று இந்த சாமியார் கோஷ்டிலாம் எப்படி அர்த்தம் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகம் பொய்யுப்பா, இந்த உலகம் பொய்யுப்பான். அதுக்கு தான் நான் பாரதியாருடைய பாட்டை சர்ச்சை பண்ணேன். அப்போ இது பொய்யா, பொண்டாட்டி பொய்யா, புள்ள பொய்யா அப்படின்னு. ஜகத் மித்யை அப்படிங்கிற வார்த்தம் உலகம் பொய் அப்படின்னு. இது ஆதிசங்கரர் சொன்ன உடனே, அர்த்தம் பண்ண உடனே இந்த சன்னியாசிகள்லாம் என்ன சொன்னாங்க, இந்த உலகமே பொய்ன்னு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏங்க, இந்த தூணு தரை இதெல்லாம் கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், இதெல்லாம் பொய் பொய் பொய்ன்னு சொன்னால் எவன் நம்புறது? பாரதி கேட்டான்ல, வீட்டில் தங்க சிலை போல் மனைவி இருக்கிறாள் பொய்யான்னு ஒரு கேள்வி கேட்டான்ல. இவ்வளவு பார்க்குற அத்தனையும் பொய்யா? இதுக்கு அர்த்தமே வேற. அத்வைத தத்துவத்தின்படி ஜகத் மித்யை, அதாவது இந்த உலகம் பொய் என்று சொன்னால் அது இந்த மண்ணையோ இந்த நீரையோ 5 பூதங்களையோ இதில் வந்து போகிற மனிதர்களையோ குறிக்கிற விஷயம் அல்ல. அவரவர்கள் அவரவருடைய உலகம் என்று மனதில் ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறார்களே, அந்த உலகம் உண்மையான உலகம் அல்ல, அது பொய்யான உலகம். இது எப்படி கேட்கறதுன்னு கேட்டீங்களா? நான் சொன்னல, எழுத்தாளர்களுக்கு என்று ஒரு உலகம் இருக்கிறதுன்னு. அந்த உலகம் நமக்கு என்ன நமக்கு தெரியாதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது அவருக்கு மட்டும்தான் இருக்கும். அவர் திடீர்னு ராஜராஜ சோழனை பற்றி ஒரு கதை எழுத ஆரம்பிச்சா டைங் டைங் அங்கே வால் சத்தம் கேட்கும். உங்க யாருக்காவது கேட்கும்? அதில் குந்தவை நாச்சியார் நடந்து வருவார். உங்க யாருக்காவது தெரியும்? உங்களுக்கு எதெல்லாம் தெரியாதோ அதெல்லாம் எழுத்தாளனுக்கு தெரியும். உங்களுக்கு எதெல்லாம் தெரியாதோ எதெல்லாம் கேட்காதோ அதெல்லாம் கேட்கும். எங்கள் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் சொல்வார், புத்தகத்தை படிக்கிறான், நாவல் படிக்கிறான் ஒருத்தன். அந்தி சாய்ந்த நேரம், வானத்தில் பொன் நிலவு பாயத் தொடங்கியது. கும் என்ற மல்லிகைப்பூவின் வாசனை காற்றை துளைத்து கொண்டு நாசியை துளைக்கத் தொடங்கியது. அப்போது அவன் ஆனந்தமான ஒரு அனுபவத்திற்கு போனான். ஆனால் படிச்சுக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா இந்த நாவலை, அவன் ஒரு சந்தில், அதுவும் மூத்திர சந்தில் கைத்துக்கட்டில் போட்டு கொசு கடியில் உட்கார்ந்துருக்கான். ஆனால் அவன் என்ன படிக்கிறான்? ஆனந்தமான காற்று வீச தொடங்கியது, அங்கே தென்றல் வீசியது, இங்கே வேறு தான் வீசுது. இப்போ பாருங்க, ஆனால் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சோன்னு உங்கள் மனசில் அந்த உலகம் வந்துருச்சு இல்லை? ஆமாம். இப்படி அவரவர் மனதில் வைத்திருக்கிற உலகம் ஜகத் மித்யை, அது பொய்யானது. இந்த தெளிவு வந்தாதான் இப்போ நான் சொல்லுவேன், எங்கள் ஜாதியில் இப்படி தாங்க பழக்கம். முட்டாள், பொய்யது. உங்க ஜாதிங்கிற வட்டம் பொய். இந்த எங்க சமயத்தில் இப்படித்தான், முட்டாள், அது பொய். எங்க நாட்டில் இப்படித்தான், பொய். இந்தியா பல நாடுகள் சேர்ந்த ஒரு நாடு. 56 தேசம்னு ஒரு தேசம் இருந்தது. 56 தேசங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் வெளியே போச்சு. மிச்சம் இருக்கிற 4-5 தேசம் ஒன்னா சேர்ந்தது. அதுலயும் 2 வெளியே போச்சு, பாகிஸ்தானாவும் பங்களாதேஷாவும் வெளியே போச்சு. அப்புறம் மிச்சமா உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து இருக்கு. இது போய் நீங்க எப்படி சொல்ல முடியும்? இந்தியா என்பது பல நாடுகள் சேர்ந்த ஒரு நாடு. நீங்க உண்மையை புரிஞ்சுக்கணும். இது ஒரு நாடுன்னு ஆரம்பிச்சீங்கன்னா கஷ்டப்படுவீங்க. பல நாடுகள் சேர்ந்த ஒரு நாடு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்து மதம், ஷண்மதம் சங்கரர் ஸ்தாபிக்கிறாரு. இந்து மதம் என்பது 6 மதங்கள் இணைந்த ஒற்றை மதம், ஷண்மதம். இல்லாட்டி ஷண்மத ஸ்தாபகர்ங்கிற பேர் எப்படி சங்கரர் கொடுக்க முடியும்? 6 மதம்னு அவருடைய பேர்லயே இருக்கு சார். 6 மதங்கள் இணைத்து அவர் கொண்டு வரார், ஷண்மத ஸ்தாபகர். ஒன்னு அதை ஒத்துக்கோ, இல்லாட்டி இதை ஒத்துக்கோ. இது ஒரு மதம் அல்ல, 6 மதங்களுடைய இணைப்பாக உண்டான ஒற்றை மதம். அப்புறமா அதுல வைதீக மதம்ங்கிறது வேற வந்து சேர்ந்தது. சிந்து நதிக்கு இந்த பக்கம் இருந்தவங்க 6 மதம், அப்புறம் வைதீக மதம் வந்து சேர்ந்தது. இதை நீங்க என்ன பண்றீங்க? நான் என்ன கற்பனை பண்ணி வச்சிருக்கிறனோ அதை அவன் பண்ணணும். இது எல்லாருக்கும் அந்த வியாதி இருக்கு. கல்ஃப்ல பிறந்தவங்களுக்கு இஸ்லாமிய கல்ச்சர் இருக்கும், வேறு பகுதியில் வளர்ந்தவங்களுக்கு கிறிஸ்டியன் கல்ச்சர் இருக்கும். ஒன்னளவோடு அந்த உலகத்தை நிறுத்தணுமே ஒழிய உன் உலகத்தை அடுத்தவன் உலகத்தில் மோத விடாது. உன்னோட நம்பிக்கை எவ்வளவோ இருக்கும்,
இது யாரையும் காயப்படுத்த முடியாது. உன் நம்பிக்கையோட நீ சௌக்கியமா இரு, ஒண்ணுமே தப்பு கிடையாது. அவங்கவுங்க உலகம் அது, அந்த உலகத்தை எடுத்து அடுத்த ஆள் மேலே எரியக்கூடாது. இந்த தெளிவு வரணும். இந்த உலகத்தில் நாம் படித்து வைத்திருக்கிற வெவ்வேறு மன உலகங்கள் பொய்யானவை, ஜகத் மித்யை. அப்படி அதாவது பொய்யா இருக்கிறதால யாரும் யாரோடையும் நம்ம மோதிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதுல மெய்யானது ஒன்றே ஒன்றுதான், உன்னதான அந்த பரம்பொருள், எல்லாத்துக்கும் மிச்சமா இருக்கிற அந்த ஒற்றை ஆற்றல், அவ்வளவுதான். இந்த முழு உண்மையை கண்டுபிடிச்சாச்சுன்னு சொன்னா இந்த பொய்களை கடந்து நம்ம மேல போக தொடங்கிட்டா அது ஒண்ணுமே இல்லையே. இந்த பேருண்மையை புரிந்து கொள்வதற்கான வழிகாட்டுதலை பாரதி ட்ரை பண்றார். நிற்பனவே நடப்பனவே என்ற பாட்டில் பாரதி ட்ரை பண்றார். நீங்க எவ்வளவு கோடீஸ்வரர்கள் இந்த உலகத்தில் பிறந்து அர்த்தம் இல்லாமல் செத்து போயிட்டான். 1000 கோடி 2000 கோடி வச்சவெல்லாம் இல்லையா? எவ்வளவு 1000 கோடி 2000 கோடி வச்சிருந்தாலும் கடைசியில் ஆஸ்பத்திரியில் நம்ம ஒரு பெட்டில் ஒரு ஓரத்தில் படுத்துருக்கணும். நீங்கள் 3 பெட்ரூமோட ரூம் கட்டினா கூட உங்களுக்கு ஒரு ரூம் தான், ஒரு ரூம்லேயும் ஒரு கட்டில் தான். கட்டில்லையும் கடைசி காலத்தில் 6 அடி மட்டும்தான். அதுக்கு அந்தாண்ட புரண்டு படுத்தாலும் விழுந்துருவோம், இந்தாண்ட புரண்டு படுத்தாலும் ஊசி குத்தும். வாழ்க்கை அவ்வளோதான். இது தெரிஞ்சிருக்குது இல்லை? நமக்கு முன்னாடி செத்தவன், நமக்கு முன்னாடி பல பேர் செத்து அவன் கோடியை எவன் அள்ளிக்கிட்டு போனாங்கிறதையும் நம்ம தான் பார்த்துரும் இல்லை. நமக்கு முன்னாடி ஒரு பையன் செத்து அவன் கோடியை எவனவனோ அள்ளிக்கிட்டு போனதை நாம பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதே முட்டாள்தனத்தை நாமளும் பண்ணுனா நமக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இது எல்லாமே இப்படி தாண்டா போவோம். நாம பாட்டுக்கு ஒரு நாள் வெளியில் போயிடுவோம், எல்லாமே தூக்கி. இப்போ எங்கள் வீட்டை க்ளீன் பண்ணணும்னு க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம். எனக்கு நல்ல அதிர்ஷ்டங்க. எப்படின்னா என் பிஎல் டிகிரி போயிடுச்சு, என் பிஏ டிகிரி எலி கடிச்சிருச்சு, என்னுடைய எஸ்எஸ்எல்சி புக்கு குப்பையாக போச்சு, ஒரு மாதிரி என்னமோ ஆகி வீணாக போச்சு. அன்றைக்கி நான் பட்ட சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு எவனும் பட மாட்டான். என் ஒய்ஃப் கூட கேட்டாங்க, ஏங்க இதை உள்ளே வைக்க வேணாமா அதை உள்ளே வைக்க வேணாமா. சும்மா அது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளே எடுத்து வெளியே வைப்பான். எவ்வளோ நாள்னு தெரியாது. தூக்கி எடுத்து அந்தாண்டமா அப்படி வைக்க போகிறான். வச்சா முடிஞ்சு போச்சு, அவன் தூக்கி போக போகிறான். இதில் என்ன பெருசாக சாதிக்க போகிறோம் உலகத்தில்? அதாவது மனிதர்கள் எது பொய் என்பதை அறிந்து அந்த பொய்யிலேருந்து தன்னை மெய்யாக்கி கொள்ள வேண்டும் என்ற அந்த உண்மைக்கு வரலையே. எவ்வளோ கஷ்டப்படுறோம். நம்ம என்ன வயசு இல்லையோ அந்த வயசை காட்ட ட்ரை பண்ணுறோம். நமக்கு முடி நிறைய வெள்ளை வந்துட்டா கூட அதை கருப்பாக காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஃபேஸில் மேக்கப் போட்டு வயசு குறைவாக காட்ட ட்ரை பண்ணுறோம். ட்ரெஸ்ஸிங்கில் நம்ம யார் உடம்பு எப்படி இல்லையோ அப்படி இருக்கிறதா காட்டுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். நாம் பொய்களை நேசிக்கிற அளவுக்கு உண்மைகளை நேசிப்பதில்லை. எனவே உண்மைகளை நேசியுங்கள். உண்மைகள் தான் இனிமையானவை. உண்மைகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். உண்மைகளின் மூலம் ஒரு மிகச்சிறந்த ஒரு எல்லைக்கு வருவதற்கு பாருங்கள். இது எவ்வளோ அவசியமான ஒன்று நம்ம யோசிக்கணும். நீங்கள் எவ்வளோக்குள்ள சிம்பிளாக இருக்கிறோமோ அவ்வளோக்குள்ள உலகத்தில் நல்லதுங்க. இவற்றை மனதிலே பெற்றுக்கொண்டால் அந்த ஜகத் மித்யைங்கிற ஆழமான வார்த்தைக்குரிய அர்த்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் நம்மாலே ஏற்படுத்த முடியும் என்பதை இன்றைய சிந்தனையாக உங்களுக்கு சொல்லி, பொய்யிலே பிறந்தாலும் பொய்யிலே வளர்ந்தாலும் எது மெய் என்பதை காணும். இப்போ சொற்பொழிவு ஆரம்பிக்கும் போது மெய்யன்பர்களேன்னு வாரியார் ஆரம்பிப்பார். என்ன மெய்யன்பர்களே? மெய்யன்பர்கள்னா இந்த உடம்பை நேசிக்கிறவங்க அர்த்தமா? மெய்வாய் கண்மூக்கு செவி. நல்லா யோசிச்சா இந்த உடம்புக்கே மெய்யின்னு பேரே ஒழிய அது உண்மை இல்லைங்க. இந்த உடம்புக்கு மெய்யின்னு பேரே ஒழிய அது உண்மையா? இது அழியக்கூடியது தானே இது. அப்போ அழியக்கூடிய இந்த உடம்பை மெய்யின்னு எப்படி தமிழில் கூப்பிட்டான்? மெய்யின்னு கூப்பிடலாமா? அதுக்கு ஒரு இலக்கண குறிப்பு இருக்குது. இலக்கணம் ஒன்றும் பயந்துடாதீங்க. புலவர் கீரன் ரொம்ப அழகாக சொல்வார், சிம்பிளாக சொல்வார். தெருவில் ஒரு அம்மா விளக்குமாறு விற்றுக்கிட்டு போகுது. விளக்குமாறு விற்றுக்கிட்டு போகிறோமா, நம்ம வீட்டை தாண்டி 4 வீடு தள்ளி போயிடுச்சு. எப்படி கூப்பிடுவீங்க? சரி, அந்த அம்மாவோட பேர் தெரிஞ்சு பேர் சொல்லி கூப்பிடுவீங்களா? பேர் சொல்லி நீங்கள் மட்டும் கூப்பிட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, வீட்டில் விளக்குமாறு பிஞ்சிடும். எவ்வளோ தெருவில் போகிறா, அவள் பேர் உனக்கு எப்படியா தெரியும்? யாரோ தெருவில் போகிறா, அவள் பேர் உனக்கு எப்படியா தெரியும்? கேட்பாளா இல்லையா? இப்போ விளக்குமாறு பிச்சு போவது நல்ல கவனிங்க. அதுக்கு தானியாகு பெயர்னு பேர். தானியாகு பெயர்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், ஒருவர் எதை சுமந்திருக்கிறாரோ அந்த பொருள் அவருக்கு ஆகி வரும்.
விளக்கை ஏத்துமா அப்படிங்கிறோம். விளக்குங்கிறது குத்து விளக்கு இல்லை, தண்டு இருக்குல்ல, அது வெங்கலம் தானே. அதில் தீபம் எரிஞ்சாதான் அதுக்கு விளக்குன்னு பேரு. அதுக்கு ஏன் விளக்குன்னு பேரு? இது பாம்பா கயிறா என்று விளக்குவதால் அது விளக்கு. உங்களுக்கு புரியாததை எது விளக்குமோ அதற்கு விளக்குன்னு பேரு. நல்ல கவனிங்க, அந்த விளக்கு திரி இல்லாத போது கூட, நெருப்பே இல்லாத போது கூட, இந்த அந்த விளக்கை பார்த்து பத்திரமா விளக்கி வையே, பத்திரமா உள்ள தூக்கி வையே, அதுக்கு விளக்குன்ற பேரு. விளக்குன்னு அதுக்கு பேர் வந்தா கூட அது விளக்கு அல்ல, உள்ள இருக்கிற தீபம் தான் விளக்கு. ஆனா அந்த விளக்கு தானியாக பெயராக அந்த தீபத்தினால் அந்த பெயரை பெற்றது. அதுபோல் உடம்பு பொய் என்றாலும் பஞ்சபூதங்கள் பொய் என்றாலும் உள்ளே ஒரு சத்தியம் நின்று கொண்டிருப்பதால், அது நிலைத்த மெய்யாக இருப்பதால் இதையும் மெய் என்று அழைக்கிற ஒரு பழக்கம் வந்தது. அந்த மெய்யை நோக்கிய பயணம் தான் ஞானிகளுடைய பயணம். ஒரு ரமணருடைய பயணம், ஒரு ராமகிருஷ்ணனுடைய பயணம், ஒரு விவேகானந்தருடைய பயணம். ஒவ்வொரு ஞானிகளும் தேடிக்கிட்டு போனது எதுனா, எது மெய், எது மெய், எது மெய்ன்னு தேடுவாங்க. போய் குறுக்க குறுக்க வந்து நிற்கும், நான் தான் நான் தான் நான் தான் நான் தான், அத்தனையும் தள்ளிட்டு நாம மெய்யை தேடணும். என்ன கொடுமை தெரியுங்களா? உண்மை ஊரை சுற்றி வர்றதுக்குள்ள பொய் உலகத்தை சுற்றி வந்துடும். உண்மை ஊரை சுற்றி வரத்துக்குள்ள பொய் உலகத்தை சுற்றி வந்துடுமா. சந்தேகம் இருந்தால் அவங்க வாட்ஸ்அப்பை பாருங்க, எவ்வளவு பொய், எவ்வளவு பொய். யூடியூப் பாருங்க, எவ்வளவு பொய், எவ்வளவு பொய். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் எனக்கும் யூடியூப்புக்கு கேஸ் நடக்குது. என் பேச்சை போடாதடா யூடியூப்லன்ற. யார்? யூடியூப் கம்பெனிக்கு நான் கேஸ் போட்டிருக்கிறேன், நீ பாட்டுக்கு எடுத்து என்ன இஷ்டத்துக்கு போடுறது, போடாது அப்படின்னு யூடியூப்பை எதிர்த்து நான் ஃபைட் பண்ணுறேன். இன்டர்நேஷ்னல் லாயர்ஸ் வந்து நிற்கிறேன். எதுக்கு சொல்ல வரேன்? பொய், அவ்வளவும் பொய். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ உண்மை ஊரை சுற்றி வரத்துக்குள்ள பொய் உலகத்தை சுற்றி வந்துடும். இதுக்கு ஓஷோ ஒரு அருமையான கதை சொன்னாரு. கற்பனை தான், மேல் உலகத்திலேருந்து பொய்யும் மெய்யும் வந்துதான். பொய்யும் மெய்யும், உண்மையும் பொய்யும் ஒன்றா வந்துதான். ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸ் தான், ரெண்டும் வந்துதான். அப்படி வந்துட்டு ஆற்றுல குளிக்கலாமா, ஆற்றுல தண்ணி ஓடுது அப்படின்னு உண்மை குழந்தைத்தனமாக கேட்டதான். ஆற்றுல குளிக்கலாமா அப்படின்னு. குளிக்கலாமே, யார் என்ன குளிக்கலாமா அப்படின்னு. உடனே பழைய வழக்கம், ஆடைகளை வந்து கரையில் களைஞ்சிட்டு அப்புறமே நீராடுவாங்க. அந்த வழக்கத்தில் ரெண்டு இன்னசென்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஆடைகளை கரையில் வச்சுட்டு பொய் மெய் ரெண்டும் போய் தண்ணியில் போய் குளிக்கிறதுக்கு போச்சான். அப்படி தண்ணியில் குளிச்சுக்கிட்டே இருக்கும்போது பொய் பார்த்து தான், இந்த மெய்யோட ட்ரெஸ் இருக்கு இல்லையா, ரொம்ப அழகாக இருந்தது, ஊரே மரியாதை கொடுக்குது. எப்போவுமே அந்த ஆடையை பார்த்த உடனே உண்மைக்கு ஒரு பெரிய மரியாதை இருந்தது தான். இது உன்னை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு அது தண்ணியில் முங்கும் போதே இது கரையேறி வந்து பொய்யோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, மெய்யோட ட்ரெஸ்ஸை பொய் போட்டுக்கிட்டு குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு போயிடுச்சான். இப்போ வெளியே வந்து பார்த்த உடனே வேற வழி இல்லாமல், ஆடை இல்லாமல் போக முடியாதுன்னு பொய்யோட ட்ரெஸ்ஸை மெய் போட்டுக்கிட்டு அது எங்கன்னு தேடிக்கிட்டே பின்னாடி வருதான். பொய்யினுடைய ஆடை உண்மையில் அதனுடைய ஆடை அல்ல, அது மெய் போல் தோற்றம் அளித்தாலும் அது மெய்யினுடைய ஆடையை திருடி கொண்டு போட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு அழகான ஒரு உருவக கதை உண்டு. இதை புரிந்து கொண்டு இன்றைக்கு நீங்கள் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிற பல விஷயங்கள் பொய். எப்படி பொய் போலி ஆடையோடு திரிகிறதோ அப்படி நீங்கள் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிற பல விஷயங்கள் பொய். நீங்கள் பொய் என்று எட்டி உதைக்கிற பல விஷயங்கள் மெய். இந்த தெளிவும் இந்த ஞானமும் இந்த புத்தக திருவிழா உங்களுக்கு தருமென்றால் நான் இங்கு வந்த நோக்கம் நிறைவேறியது. நன்றி, வணக்கம்.